வாழ்க்கையில மகிமையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிற நாட்களுக்கிட்ட வந்துட்டீங்க. இன்னலிருந்து அதற்குரிய வாசல்களை தேவன் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? நன்றி 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 ஆண்டவர். பாருங்க, யாரு தேவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேவன் பெஸ்ட் கொடுப்பார். தேவனுக்கு யாரு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ, ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா முதல்ல கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறதுல எதுவோ அதை ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கொடுக்கறது, நல்ல காரியங்களை கடவுளுக்கு கொடுக்கறது, காலையில் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்றது, வேதத்தை வாசிக்கிறது, செபிக்கிறது. நீங்கள் கடவுளுக்கு எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ கடவுள் உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லெஃப்ட் ஓவர், லெஃப்ட் ஓவர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்களா? லெஃப்ட் ஓவர் அப்படின்னாக்க மிச்சம் மீதி. என்னதுங்க? ஆமாம், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் பசியில் இருந்தாங்க. இயேசு அவங்கள பசியோடு அனுப்பிவிட விருப்பம் இல்லாமல் நீங்கள் இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார். சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்கே போய் சாப்பாடு வாங்குறது ஜி? ஸ்விக்கியும் ஜொமோட்டோவும் கூட கிடையாது, நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணால் எப்படி எடுத்துன்னு வரோம், லொக்கேஷன் கூட இல்லை இந்த இடத்துல, எப்படி நாங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறானுங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு கொடுங்கன்றாரு. அங்கே இருக்கிற பையன்ட்டு வாங்குறாங்க, அப்பத்தையும் மீனையும் வாங்குறாங்க, பந்தி இருக்க சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? மீத இருந்த காரியங்களை 12 கூட நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. மீதம் இருக்கிறது. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல மிஞ்சி இருக்கிற காரியங்களை கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே எஞ்சி தான் இருக்கும். அப்படின்னாக்க கொஞ்சம் தான் இருக்கும். தொடச்சிக்கோ, வலிச்சுக்கோ, பத்தலை போதலை. ஏன் கடவுளுக்கு லெஃப்ட் ஓவரை கொடுக்கக்கூடாது, கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷனை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் போர்ஷனை கடவுளுக்கு கொடுக்கணும், லெஃப்ட் ஓவரை கொடுக்கக்கூடாது. பைபிள் வாசிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையா, டைம் இல்லையா. டைம் இருந்தானே கட்டாயம் வாசிச்சிருக்க மாட்டேன் ஐயா. அப்படின்னா என்ன சொல்கிறீங்கனாக்க, லெஃப்ட் ஓவர் இல்லையா, இருந்தால் வாசிச்சிருக்க மாட்டேனா, அந்த நிலையில் இருந்தேனாக்கா வாழ்க்கை மாறாது. ஐயா, நான் காலைல எழுந்த உடனே முதலாவது கடவுளுடைய வார்த்தையை படிச்சுட்டு தான்யா அடுத்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டை கடவுளுக்கு கொடுக்குறீங்க. எப்போ கடவுளுக்கு ஃபஸ்ட்டை கொடுக்குறீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டை தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில் சில பேரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்கன்னாக்கா சென்சேஷன். உங்களுடைய பறந்துருப்பாங்க, உங்களுடைய வளர்ந்துருப்பாங்க, உங்களுடைய வாழ்ந்துருப்பாங்க, உங்கள் கூடயே படிச்சிருப்பாங்க, உங்கள் கூடயே குடியிருந்திருப்பாங்க, உங்கள் கூடயே வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் சில உயர்வுகளை சந்திக்கும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? உணர்ச்சி வசப்படுவோம். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க? அநேகரை பார்த்து லைஃப்பில் எல்லோரும் பார்த்து சரி உணர்ச்சி வசப்படுறோம்ல. நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன், உள்ளுக்குள்ள ஆவியானவருடைய பேச ஆரம்பித்தார். டேனியல், சென்சேஷன் அப்படின்னாக்க உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு விஷயம். நீ எப்போல்லாம் என்னுடைய வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வசனத்தை குறித்த உணர்ச்சி உனக்குள்ளே உண்டாகுதோ, உன்னைய பார்க்குற அநேகர் உன்னை பார்த்து உணர்ச்சி வசப்படும்படியான காரியங்களை நான் உன் வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்தில், எப்படி இருந்தான் அந்த ஆள், எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ வறுமையில் இருந்தான், எவ்வளோ கீழே இருந்தான், இன்றைக்கி கடவுள் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சு உயர்த்திருக்கிறானுங்க. உண்மையில அவங்க கடவுள் நல்ல கடவுள்ப்பா. அவன் பார்த்து உணர்ச்சி வசப்படுறான் பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே இருக்குது. நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்குது. ஏன்? நம்ம நிலைமை அந்த நிலைமை கிடையாது, அதை தேவன் விரும்பலை. நீங்கள் அதை விரும்புனீங்கன்னாக்கா மன்னிச்சுக்கோங்க, சாரி, உங்கள் லைஃபை மாற்றணும் தான் கடவுள் விரும்புகிறாரு. உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்கள் லைஃப்பை தேவன் மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசேப்புக்கு கடவுள் ஒரு கனவு கொடுத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? வணங்கி இருக்கிற மாதிரி கனவு கொடுத்தார். அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் டென்ஷன் தான், அவங்க சகோதரர்களுக்கு ரொம்ப டென்ஷனு, ஓவர் இதாகிட்டானுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை நினைவாக மாறக்கூடாதுன்றதுக்கான வேலைகளை மனிதர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கனவை நிஜமாக்குற வேலையை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. தேவனோடு போர் செய்யாதபடி பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, தேவனோடு போர் செய்யாதீர்கள் அப்படின்னாக்கா, சார் அவர் காடு சார், நாளைக்கு காலையில் உங்களுக்கு மூச்சு குத்தா தான் சார் நீங்கள் பிளான் போட முடியும். இன்னைக்கு நைட்டு தூக்கி நாளைக்கு காலை எந்திரிச்சாதான் அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தா தான் நீங்கள் பிளானே போட முடியும். நான் சொல்கிறேன், யோசேப்பை அழிக்க வேண்டும், கீழே அழுத்த வேண்டும் என்று அநேக மனிதர்கள் பிளான் போட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு தேவன் அவனை உயர்த்த வேண்டும் என்று பிளான் போட்டார். ஹல்லேலூயா. அந்த தேவன் போட்ட பிளான் கடைசியாக நிறைவேறிச்சா இல்லையா? பார்ட் 2 அப்படின்னு போட்டுட்டு போகலை கடவுள். இல்லைப்பா ட்ரை பண்ண முடியல,
இந்த பசங்க ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க, 2வது பாகத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படத்தை க்ளோஸ் பண்ணல. அவர் தொடங்கினார்னா அது முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அவன் வாழ்க்கையில் அநேகர் அவனை பார்த்து உணர்ச்சி வசப்படும்படியான வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தது எது என்று என்னை கேட்பீர்கள் என்றால், தேவன் அவனுக்கு கொடுத்த கனவை குறித்த உணர்ச்சி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுளுடைய வார்த்தை குறித்த உணர்ச்சி எத்தனை பேருக்கு இருக்குது? கடவுளுடைய வார்த்தை அப்படின்னாக்க உணர்ச்சி வந்துடணும். கடவுளுடைய வார்த்தைன்னு கேட்ட உடனே, வசனத்தை கேட்ட உடனே, வசனத்தை படிக்கும் பொழுது உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகணும், உணர்ச்சி உண்டாகணும். உணர்ச்சி உண்டாயிருச்சு அப்படின்னாக்க அநேகர் உங்களை பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல உங்களை தேவன் உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறாரு. நீ சிலரை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கிற, என் கூட இருந்தவங்க, என் கூட பழகினவங்க, எனக்கு கீழே இருந்தவங்க இன்னைக்கு இவ்வளோ உயரத்தில் வந்திருக்கிறாங்க, என் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, அவனை காட்டிலும் உன்னை மேலே உயர்த்த என்னால் முடியும். நீ ஒன்று செஞ்சால் போதும். என் வசனத்தை படிக்கும் பொழுதுல உணர்ச்சியோடு கூட படி. நீ கீழாக இராமல் நீ மேலாக இருப்பாய், நீ வாளாக இராமல் நீ தலையாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி தேவன் பண்ணுவார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள உணர்ச்சி உண்டாகணும். எஸ், என் கடவுள் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார், என் தேவனால் அதை செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும் பொழுது தான் அநேகர் உங்களை பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல உங்களை தேவன் உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். யோசேப்பு யார் வீட்டில் வேலை பார்த்தான்? ஆமாம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு போன உடனே போத்திபாருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜவ்வுன்னு இருந்திருக்கும். ஐயோ, என்னடா நம்மளுக்கு கீழே வேலை பார்த்த பையன் நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டான் அவன், ஆனால் அவன் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடியவனாக இருந்தான். இந்த மாலை வேளையில நான் சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் சில பேரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன். என்னம்மா பாடுறாங்க, என்னம்மா பிரசங்கிக்கிறாங்க, என்னம்மா தேவ பிரசனத்துக்குள்ள கொண்டு போகிறாங்க, ஆண்டவர் இப்படி நான் செய்யணும் ஆண்டவர் சொல்லி கேட்கும்பொழுது கடவுள் சொன்னார், நீயும் என்னை உணர ஆரம்பி. பாட்டு பாடும்பொழுது உணரு, ஆராதிக்கும் பொழுது உணரு, பிரசங்கிக்கும் பொழுது மற்றவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அவங்க பிரசங்கத்தை உணர்ச்சி பொங்க அதை கேளு, அதை கவனி. அப்படி இருக்கும் பொழுது நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ கட்டாயம் அறுப்பாய். ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் செய்யாத ஒன்று மற்றவங்களுக்கு ஒன்று நடக்கும் பொழுது அது எனக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா எழுதி வச்சுக்கோங்க, கட்டாயம் நடக்காது. ஏன்? உங்களுக்கு மட்டும் நடக்கணும்னு கிடையாது. மற்றவங்க ஒன்று செய்யும் பொழுது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நீங்கள் ஒன்று செய்யும் பொழுது மற்றவங்க ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். நீதிமொழிகள் 3:16 எல்லாரும் எடுத்துப்போம். நான் எடுத்துக்கிறேன். வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. வலது கையில் என்ன இருக்குங்க? தீர்க்காயுசு. இடது கையில செல்வமும் கனமும் இருக்குது. சில பேர் சொல்றாங்க, என் கையில என்னையா இருக்குது, என் கையில ஒண்ணுமே இல்லையா, நான் ஓட்டாண்டியா இருக்கிறேன்யா, என் கையில் ஒன்றுமே இல்லையா, எல்லாமே ஒரு விதமாக போய்கிட்டே இருக்கேன் லைஃப்பில். நான் சொல்கிறேன், அவங்க தான் அந்த வசனத்தை சொல்லணும். அவங்க என்ன சொல்லணும்னாக்க, என் வலது கையில் தீர்க்காயுசையும் என் இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் என் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது உங்களிடத்துல ஒட்டக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களாம் காந்தம்னு சொல்கிறேன் நான். நீங்களாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. கடவுளுடைய ஆற்றல் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது உங்களிடத்துல ஒட்டக்கூடியதாக. ஆமாம். நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைன்னு சொல்கிறோம், பத்தலைன்னு சொல்கிறோம், போதலைன்னு சொல்கிறோம், என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறோம், எப்படி ஒப்பேத்த போகிறோன்னு சொல்கிறோம். அதுதான் ஒட்டிக்கிட்டே இருக்குது லைஃப்பில். இன்னைக்கு கடவுள் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ எதை சொல்கிறியோ அது உங்ககிட்ட ஒட்டும். ஆகினாலே உன் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை நீ சொல்லிக்கிட்டே இருந்தா அது உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வாயை திறந்து சொல்லணும், என் வாழ்க்கையில் செல்வத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் வாழ்க்கையில் ஆஸ்தியை கொடுத்துருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு, கனத்தை கொடுத்துருக்கிறாரு, மேன்மையை கொடுத்துருக்கிறாரு, மகிமையை கொடுத்துருக்கிறாரு, திரட்சியை கொடுத்துருக்கிறாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில உங்களிடத்துல ஒட்டக்கூடியதாக
இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் கடவுளுடைய வார்த்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு வருகிறேன். தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும், த டிவைன் ஹெல்த், த டிவைன் வெல்த். இந்த ஹெல்த் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வருகிறேன். அடுத்த போர்ஷன் வந்து தெய்வீக ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவன் பாதி பணக்காரன் ஆகிறான். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நான் பாதி பணக்காரன், ஆசீர்வாதம் வரும் பொழுது நான் முழு பணக்காரனாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே பாதி பணக்காரவங்களா மாறிடுறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியம் உங்களை வந்து ரிச் மேனா, ஹெல்த்ல ரிச் பீப்புளா உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் நான் கடந்த பல வாரங்களாக அவங்களுக்கு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். போன வாரம் விரதத்தை குறித்து பேசினேன். 5 விதமான விரதத்தை குறித்து பேசினேன். 1 உண்ணாவிரதம், 2 மௌன விரதம், 3 கேலா விரதம், 4 கானா விரதம், 5 ஜீவ விரதம். அப்படின்னாக்க ஜீவ வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசுவேன், கடவுளுடைய வசனத்தை மட்டும்தான் சொல்லுவேன், ப்ராப்பரான விஷயங்களை மட்டும்தான் பேசுவேன். இம்ப்ராப்பரான வேர்ட்ஸ், என்னை அழிக்கக்கூடிய வார்த்தைகள், மரணத்துக்குரிய வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். காரணம், நான் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டபடியினாலே மரணத்தை குறித்து நான் பேசுவதை தவிர்த்து எனக்குள்ளே ஜீவாதிபதியாகிய இயேசு இருக்கிறபடினாலே நான் ஜீவனை குறித்து மாத்திரமே பேசுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த போன வாரம் அந்த விரதத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என்ன அப்படின்னாக்க, விரதம் இருக்கும் பொழுது அது உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை மாற்றக்கூடியதாக இருக்குது. இந்த காலை வேளையில் ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னேன். விரதம் இருக்கும் பொழுது உண்மை அப்படின்ற ஒரு விரதம் இருந்து பாருங்க. உண்மையாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, கடவுள் வந்து பொய் நாவை வெறுக்கிறாராம், பொய் உதடுகள் அருவருப்பானதா, பொய்களை பேசுகிற மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பானவனா. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்முடைய சின்ன வயசுல நாம் நம்பின மிக சிறந்த பொய்களில் ஒன்று, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. நான் சின்ன வயசுல நம்பின மிகச்சிறந்த பொய்யில ஒன்று என்ன தெரியுங்களா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. ஆனால் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தா அப்போ தான் தெரியுது, படித்தது வேற, வேலை பார்க்குறது வேற. என் பையனுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ படிக்கிற உலகம் வேற, நீ வேலைக்கு போக போகிற உலகம் வேற. படிக்கும் பொழுது ஒழுக்கமாயிரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு, மற்றவனுக்கு ஆசைப்படாத, மற்றவனுக்கு விட்டு கொடு, மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணு, மற்றவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு. இது எல்லாத்தையும் கல்லூரியிலையும் பள்ளியிலையும் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மைண்ட் செட்டோட நீ வேலைக்கு போகணும்னு வச்சுக்க, வேலையில் போனால் எல்லாருமே செல்ஃபிஷ் பீப்புளாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வேணும்னு நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு ஆட்டையை போட்டாலும் பத்தலை. சார் அது நேத்துப்பா, இன்னைக்கு கதையை பேசு. ஏன்னா நேற்று அவ்வளோ அடிச்சுட்டு போனியா, அதுக்குள்ளேயுமா தின்னு தீர்க்கிறதே கிடையாது. அதை வச்சுக்கிட்டே இருக்கிறது, இன்னும் வேணும் இன்னும் வேணும். அந்த உலகம் டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகமாக இருக்கிறது. அப்போ என் பையனுக்கு சொல்லுவேன், இந்த உலகம் வேற, அந்த உலகம் வேறையா இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்? பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடைக்காது? நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா பொய் சொல்கிறவன் தான் நல்லா சாப்பிட்டு நல்லா கொழு திரியிறானுங்க ரோட்டில், ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறானுங்க, ஏமாத்துறவன், பொய் சொல்கிறவன், அவன்லாம் ரிச்சாக இருக்கிறானுங்க, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறானுங்க, பரம்பரை பணக்காரனை போல் காண்பிச்சு கொள்கிறானுங்க. ஆனால் நம்ம ஊரில் இருந்த பாட்டிங்க சொல்லிச்சு போச்சு, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்த்தா வந்து அப்படியே விகண்டாவாதமாக இருக்குது. அப்படின்ட்டு காலைல உட்காந்து தியானிக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் உள்ளே பேச ஆரம்பித்தார். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம்னாக்க இந்த சாப்பாடு இல்லைடா, இந்த பிசிக்கல் உடம்புக்கு தேவையான சாப்பாடை குறித்து சொல்லலை. இயேசு மத்தேயு 4:4 ஒரு வசனம் சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்னது? சாப்பாடு டைமில் ஒரு 3 வசனத்தை எடுத்து வாசிச்சா வயிறு நம்பிடுமா? காலையிலுக்கு என்னங்க, காலையில் ஒரு 3 வசனம் வாசிப்போங்க. சரி, மத்தியானத்துக்கு ஒரு 2 வசனம் வாசிப்போம், நைட்டுக்கு ஒரு வசனம் வாசிப்போம், மொத்தம் 6 வசனம் ஒரு நாளைக்கு. அதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னாக்க உடலுக்குரிய உணவை குறித்து அல்ல, ஒரு மனிதனுடைய உயிருக்கு உரிய உணவை குறித்து பேசி இருக்கிறார்கள். அப்படின்னாக்க இன்னைக்கு பொய் சொல்றவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காது போல தெரியும். ஆனா
அவங்களுக்கு போஜனம் கிடைக்காது. என்ன போஜனம்னாக்க கடவுளுடைய அருள் கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும் சார். இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் அவன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போ பொய் சொல்லி உலகத்தை ஆதாயப்படுத்தலாம், ஆனால் உண்மை சொல்லும் பொழுது உங்கள் ஜீவனை நீங்கள் காக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சார் உண்மை பவர்ஃபுல் சார். நீங்கள் நினச்சிக்கிறீங்க பொய் பேசினாக்க எப்படினா சமாளிச்சிடலான்ட்டு. பொய் உங்களை சமாளிக்க மட்டும்தான் செய்யும், உண்மை உங்களை சாதிக்க செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொய் உங்களை என்ன பண்ணும்? சமாளிக்க தான் வைக்கும். உண்மை உங்களை என்ன பண்ண தெரியுங்களா? சாதிக்க வைக்கும். இன்னைக்கு உலகத்தில் உண்மை கிடையாது சார். 100% இன்னைக்கு உலகத்தில் உண்மைன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. எங்கே போனாலும் உங்களால் உண்மையை பார்க்கவே முடியாது. எல்லாவற்றிலும் பொய் கலந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த உலகத்தில். கடவுள் நம்மளை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த உலகமே கெட்டு போய் கடந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த உப்பு தன்மை அவங்க எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த உலகமே இருட்டில் கிடந்தாலும் உனக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம் அவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ உங்களை பெஸ்டான நபராக பாருங்க. ஹல்லேலூயா. த லயன் நெவர் கம்பேர் வித் டாக் அப்படின்வாங்க. சிங்கம் ஒருபோதும் நாயோடு கூட தன்னை கம்பேர் பண்ணி பார்க்கறது கிடையாது. நாய் வேணா சிங்கத்தினுடைய மூஞ்சியை போட்டுக்கிட்டு திரியலாம், ஆனால் சிங்கம் ஒரு நாளும் நாயோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கறத கிடையாது. அப்போ நீங்களாம் யாருங்க? நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அப்போ நீங்களாம் சிங்கத்தை போல சிங்கத்தை போன்றவர்கள். உங்களுக்குள்ள யூத ராஜ சிங்கமாகிய இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகினால உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற ஆளோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேற ரகம். நீங்கள் ஐயா ரெட்டு என்னதுங்க? அதுவே தப்பு. ஐயாயிரம் எவ்வளோங்க? 5 into 6 எவ்வளோங்க? 30, 30. ஆனால் அந்த அரிசிக்கு பேர் தப்பாக வச்சுருக்கான், ஐயா ரெட்டுன்னு வச்சுருக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பாஸ்மதி ரைஸு நீங்கள் போயிட்டு ரேஷனில் கொடுக்குற அரிசியோட கம்பேர் பண்ண கூடாது. அப்போ நீங்கள் யாருனாக்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க சார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறோட உங்களை போய் கம்பேர் பண்ணலாமா? குழந்தைகள் எழுதுறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. உங்களை எப்படி வச்சு பார்க்குறாரு? அதான் பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம். பைபிளை படிக்கிறதே கிடையாது. அதான் போன வாரம் சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் போய் பைபிள் அவங்க போனார். பைபிள் சூப்பராக இருந்துச்சு, திருப்பி பார்த்தாரு. ஃபேன்டாஸ்டிக், என்ன ரேட்டுப்பான்னு கேட்குறாரு. உள்ள கடவுள் சொன்னாராம், ஏசாயா 53 எடுத்து வாசிச்சு பாருன்னு சொன்னாராம். காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏசாயா 53 எடுத்துருக்கிறாரு. பார்த்தா அந்த பக்கமே இல்லை அந்த பைபிளில். இப்போ ஏன்னா ஏசாயா 53 காணோம். அப்படியா? கண்டுபிடிச்சிட்டார் போல. கடைக்கார் யோசிக்கிறார், நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க, எவனும் கேட்கவே இல்லை, இவர் மட்டும் கரெக்டாக படிச்சு கேட்குறாரு. சரிங்க, எத்தனை பக்கங்க கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை குறைச்சிக்கிட்டு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கிறார். அவர் சொல்லிக்கிறாரு, ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் அதுவே இல்லைன்ற பைபிளில் அந்த பைபிள் விற்றுக்கிட்டு இருக்கியா சார்? நீங்கள் பைபிள் படிக்கிற ஆள் போல். உங்களுக்கு வேணான்னா விட்டுட்டு போயிருங்க. நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் பைபிள் வாங்குறாங்க, ஆனால் படிக்கிறது கிடையாது. அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு மாபெரும் விசுவாசத்தை தேவன் கொடுத்துருக்கான். நீ பைபிளை வீடா, நல்லா வீடா, வாங்கிட்டு போகிறவன் எவனாச்சும் படித்தா தானே அவன்கிட்ட வந்து கேட்பான். வாங்கிட்டு போகிறவன் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிடறான். நான் சொல்கிறேன், பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க சும்மா எப்படி இருப்பீங்க தெரியுமா? எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஏன் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க தெரியுங்களா? நான் யாரு அப்படின்னாக்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒளி, நான் உப்பு, நான் வெளிச்சம், நான் கடவுளுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். நான் போய் உலகத்தானோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவனை என்னோட கம்பேர் பண்ணி பார்த்து மனசுடைஞ்சு போகணும். நான் அவங்களோட கம்பேர் பண்ணி மனசுடைஞ்சு போகக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நான் ஆல்ரெடி தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், தெய்வீக ஆரோக்கியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் பாதி பணக்காரங்களாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதம் தானாக வந்து உங்கள் வாழ்க்கையில் சேரக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போகிறேன். இந்த ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது, போன வாரம் ஃபினிஷிங்கில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணேன். ஆரோக்கியம் என்பது நாட் ஒன்லி த ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ த மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஆரோக்கியம், ஹெல்த் அப்படின்ற வார்த்தைக்குள்ள அடக்கம் உடல், உயிர், உள்ளம். இது மூன்றிலும் ஆரோக்கியமாக இருப்பது தான் ஆரோக்கியம் என்ற வார்த்தையின் முழு பதமாக இருக்கிறது. எதுலங்க ஆரோக்கியமாக இருக்கணும்? உடல்ல, உள்ளத்துல, உயிர்ல, ஆவி, ஆத்துமா,
சரீரம். இது மூன்றிலும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் அது சரியான ஆரோக்கியம் என்று வேதம் சித்தரிக்க கூடியதாக இருக்கிறது. சில பேர் பிசிக்கலா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஆனா மென்டலி பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இருக்காது, நல்ல ஆரோக்கியம் இருப்பாங்க. எங்கள் வீட்டாண்டெல்லாம் பர்மாக்காரங்க இருக்கிறாங்க, 60 70 வயசு 80 வயசு இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா 45 வயசு மாதிரி தான் இருப்பாங்க. ஆள் சும்மா அந்த காலத்து உடம்பு, அந்த கட்டை, அந்த சாப்பாடு, அந்த உணவு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிஃப்ரெண்ட் ஆளாக மாற்றக்கூடியதாக இருக்குது. ஆள் பார்த்தீங்கன்னாக்கா 75 வயசு இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு 45 வயசு ஆள் மாதிரி இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஏஜை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஃபிசிக்கலி தே ஆர் ஃபிட்டு, மென்டலி தே ஆர் அன்ஃபிட்டு. அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மனதளவில் பாதிக்கப்பட்டு, மன நோயினால் பீடிக்கப்பட்டு, மனதளவில் எதையும் சிந்திக்க முடியாமல், செயல்பட முடியாமல் சைக்காட்ரிஸ்ட் யாராச்சும் இருந்தால் பார்க்கறதுக்கான காரியங்களை தேடிக்கொண்டு இருப்பார்கள். தே ஆர் மென்டலி நாட் ஹெல்த்தி. அப்போது ஃபிசிக்கல் ஹெல்த்து, உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது மாத்திரமல்ல, மனதிலும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இந்த மனதில் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது, ஆவியிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பதான் செய்திக்குள்ளே கடந்து போக போறேன். எந்த ஒரு மனிதன் ஆவியில ஆரோக்கியமா இருக்கிறானோ அவனால மட்டும்தான் உடல்லையும் உள்ளத்திலையும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்ப ஆரோக்கியம் 3 ஸ்டேஜஸ்ல இருக்குது. ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 நிலையிலும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் அது தெய்வீக ஆரோக்கியத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், பிசிக்கல் ஹெல்த், ஒரு ஃபிசிஷியனை போய் பார்க்குறோம், ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். அவர் யாருனாக்கா ஃபிசிஷியன். ஃபிசிக்கலாக அவங்க உடம்புல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நோயை கண்டறிஞ்சு அதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கக்கூடியவர். ரெண்டாவது சைக்காட்ரிஸ்ட். அவங்க யாருனாக்கா மனதளவில், உளவியல்ல மனதளவில் உங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்டிருக்கின்றதை அறிஞ்சு அதுக்கான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து மருந்து கொடுத்து உங்களை அனுப்பக்கூடியவர். அப்போது ஃபிசிஷியனாக்க ஃபிசிக்கல் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க. சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னாக்க உங்களுடைய மனநிலையை அறிந்து மென்டல் ஹெல்த்தை கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த 3வது ஒரு ஹெல்த் இருக்குது. அது என்ன ஹெல்த் சொன்ன? யாராச்சும் சொல்லுங்கள். 3 சொன்னேன், பிசிக்கல், மென்டல், அப்புறம் யாராச்சும் 2 பேர் என்னப்பா பண்றீங்க? சோத்திரம் சொன்னீங்களா? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆனால் உண்மையிலே சொல்லட்டுங்களா, எந்த சபையில் ஊழியக்கார் பேசும்பொழுது திருப்பி ரியாக்ட் பண்ணி பேசுகிறாங்களோ, வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் தப்பாக இருந்தாலும் அடித்து விட்றாங்களோ, அவங்க லைஃப்பில் மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். ஊழியக்கார் கேட்கும் பொழுதெல்லாம் அவருக்கு பயமாயிடும், கவனிக்கிற மாதிரியே தெரியுது ஆனால் கவனிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. கேட்கும் போது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, 3வது என்ன சொன்னேன்? ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து. 3 தடவை சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து. நான் பார்ப்பேன் யாராவது சொல்றீங்கன்ட்டு. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து. ஆமா, ஆவியில ஆரோக்கியம். சொல்லுங்களேன், ஆவியில ஆரோக்கியம், ஆவியில ஆரோக்கியம். ஆவி ஆரோக்கியமா இருந்தா நீங்க உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க இந்த ஆவிக்குரிய ஹெல்த்து உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் அது டேக் கேர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கனாக்க பிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. இதெல்லாம் போய் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கிறாங்க. நான் சொல்லட்டுங்களா, உங்களுடைய ஆவி க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க உங்களுடைய சரீரமும் உங்களுடைய மனதும் புதுப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உடல் சம்பந்தப்பட்ட டாக்டர் யாருன்னு சொன்ன? ஃபிசிஷியன். அப்படின்னாக்கா மருத்துவர், உடல் நல மருத்துவர் அப்படின்னாக்கா ஃபிசிஷியன். அவர் பிசிக்கல் ஹெல்த்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். 2வது என்ன சொன்ன? சைக்காட்ரிஸ்ட். என்னதுங்க? சைக்காட்ரிஸ்ட். அவங்க யாருனாக்கா மனதளவில் இருக்கக்கூடிய காரியங்களை கண்டறிந்து அந்த நோயை சுகமாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 3வது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். அப்படின்னாக்க ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியம். இதுக்கு ஒரு டாக்டர் வேணுமா வேணாமா? சொல்லுங்களேன். ஆமாம், யுனானி இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, சைனீஸ் மருந்துன்றாங்க, இங்கிலீஷ் மருந்து, என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குது. இப்போ இந்த ஆவிக்குரிய ஹெல்த்துக்கு ஒரு டாக்டர் வேணும்ல, அந்த டாக்டர் யாராக இருப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். யார் அந்த ஆவிக்குரிய டாக்டர்னு சொல்லுங்களேன் பார்ப்போம்.
ஆ பாருங்க சிஸ்டர், பாருங்க பின்றாங்க பாருங்க சிஸ்டர். தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரர். இவர் மருந்தை சொன்னாரு, அவங்க மருத்துவரை குறித்து சொல்லிட்டாங்க. அப்ப ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்டர் யார் அப்படின்னாக்க ஊழியக்காரவங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 தீமோத்தேயு 3:1 எடுத்து வாசிங்களேன். வேற்றுமையான உபதேசங்களை ஒரு நிமிஷம் இருமா. 1 தீமோத்தேயு 3:1 அதுவா வருது? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஹல்லேலூயா. இது உண்மையான வார்த்தை. எதை விரும்புகிறவன்? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல படிங்களேன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல வேலை எது தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரன் இருக்கிறது தான் மிக சிறந்த வேலை. ஹல்லேலூயா. பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், இஸ்ரோனுடைய தலைவராக இருக்கலாம். எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் வேதம் அதை நல்ல வேலைன்னு சொல்லலை, அது ஒரு வேலை. ஆனால் நல்ல வேலை எதுன்னு தெரியுங்களா? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ கண்காணிப்பை அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க, ஒரு சபையில் இருக்கக்கூடிய மக்களை கண்காணித்து அவர்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை குறித்து அவர்களுக்கு போதித்து அவர்களை ஆவியிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிற அந்த ஊழியக்காரர் செய்கிற வேலையை தான் வேதம் நல்ல வேலை என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க பார்ட் டைம் பண்ணுறாங்களா, ஃபுல் டைம் பண்ணுறாங்களா, வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறாங்களா, மாதத்தில் ஒரு நாள் பண்ணுறாங்களான்னு கிடையாது. அவங்க கடவுளுடைய ஊழியத்தை பண்ணால் அவங்க நல்ல வேலையை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ யாராச்சும் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்கனாக்கா, நீ என்ன வேலைப்பா பார்க்குற அப்படின்னாக்கா அச்சப்படக்கூடாது. ஐயோ நான் பண்ணுற வேலையை எப்படியா என் வாயில் சொல்கிறது, இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் அங்கே போகிறீங்க எப்படி சொல்கிறதுன்னு சொல்லியா எனக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். யார் உங்ககிட்ட வந்து என்ன வேலை பண்ணுறேன்னு கேட்டால் நான் நல்ல வேலை பண்ணுறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லணுங்க? நான் நல்ல வேலை பண்றேன். நல்ல வேலை எதுனாக்க ஒரு மனிதனை ஆவிக்குரிய விதத்திலே ஆரோக்கியமாக மாற்றுவது. ஏன் ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படின்னாக்க, ஆவியில ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா உங்களுடைய சரீரமும் உங்களுடைய மனதும் ஆரோக்கியமாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசந்த வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். உடலுக்கு ஜீவன். பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்பு உருக்கி. இந்த நீதிமொழிகள் 14:30 வசனம் சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அடுத்து ஒண்ணு போட்டிருக்கு, பொறாமையோ எலும்புருக்கி. ஆமா, எலும்புருக்கி அப்படின்னாக்க சில பேர் ஆங்கிலத்தில் டியூபர்குலோசிஸ் அப்படின்னாக்க டிபி தான் வந்து என்ன பண்ணாக்க எலும்பு அட்டாக் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, பொறாமையோ எலும்பு உருக்கி அப்படின்னாக்க ஒரு மனிதன் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவானாக்க மிச்ச நோய்களை காட்டிலும் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் எப்படிப்பட்ட நோயாக இருக்குனாக்க சீக்கிரத்திலே அவனுடைய ஆயுள் காலத்தை குறுக்கி அவனுடைய மரணத்திற்கு அவனை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொறாமையோ எலும்பு உருக்கி. ஒரு மனிதனுடைய எலும்புல ஒரு விதமான இம்பேலன்ஸ், அதாவது ஒரு டிசீஸ் உண்டாயிருச்சு அப்படின்னாக்க அவனால் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்ய முடியாது. ஏன்னாக்க இந்த முழு உடலையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கிறது எதுதாங்க? எலும்பு தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்குது. ஒரு ஆள் இறந்து மண்ணில் போட்டு புதைச்சா கூட தோண்டி பார்த்தா கடைசி என்னதான் இருக்குது? எலும்பு தான் இருக்குது. ஏன்? அந்த எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியானது. தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். அம்மாவுடைய வயிற்றுல அந்த ஒரு சின்ன புள்ளியினால் உருவாக்கப்பட்ட கருவுக்குள்ள உருவாகிற அந்த எலும்பு எப்படி உருவாகுதுன்னு டாக்டர்கள் ஆச்சரியப்படுறாங்க. சதை உருவாகலாம் சார்,
ஏன்னா சதையோட சதை ஒன்றாகி சதை உருவாகுறது பிரச்சனை கிடையாது. எலும்பு எப்படி உருவாகுது? அங்கே தான் கடவுள் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கே தான் கடவுள் நிற்கிறார். நான் சொல்கிறேன், அவங்க லைஃப்பில் எல்லாம் ஓகே, இது எப்படி நடக்குதுன்னே தெரியலையே, இது எப்படி நடக்கும்னு எனக்கு யோசிக்க கூட முடியலையே. அங்கே தான் கடவுள் நிற்கிறாருன்ற. அங்கே தான் உங்கள் லைஃப்பில் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பொறாமை நமக்குள்ள எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிடணும், உங்களுடைய எலும்புகள் உருகக்கூடியதாக இருக்கிறது, நொறுங்கக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் யாரை குறித்தும் உங்களுக்குள்ள பொறாமை வருவதற்கான காரியங்களை அனுமதிக்காதீர்கள். அல்லேலூயா. இந்த பொறாமை ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சார். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்களை குறித்து சிந்திக்கிறத விட்டுரும், உங்கள் குடும்பத்தை குறித்து சிந்திக்கிறத விட்டுரும், உங்களுடைய நல்வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறத விட்டுரும், உங்களுடைய உயர்வை குறித்து சிந்திக்கிறத விட்டுரும். மற்ற நபர்களை குறித்து யோசிச்சு 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 உங்கள் லைஃபே வீணா போகிற அளவுக்கு அது எலும்பை உருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையை உருக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம், சவுல். யார் தெரிஞ்சு கொண்டா அவனை ராஜாவா? சவுலை யார் ராஜாவை தெரிந்து கொண்டா? கேட்கல. தேவன் ராஜாவா தெரிந்து கொண்டார் சவுல. அந்த சவுலு நல்லா ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டே வருகிறான். ஒரு நாள் அவனால் கோலியாத்தை எதிர்கொள்ள முடியலை. கோலியாத்துக்கிட்ட போனாக்க பருப்பு வேகலை, என்ன பண்ணுறனே தெரியல. ஆனால் அந்த கோலியாத்தை கொள்றதுக்குன்னா ஒருத்தன் பிறவி எடுத்து வந்திருக்கிறான் தாவீது. அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அமுச்சு யுத்தத்தில் போய் அண்ணன்களை பார்த்துடான்றாரு. அண்ணன்கள்கிட்ட போகிறான், விசாரிக்கிறான், அவன் வந்து பேசுகிறான். இவனுக்குள்ளே எமோஷன் ஆகுது, உணர்ச்சி ஆகுது. நான் சொன்ன பார்த்தீங்களா, எவர்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து உணர்ச்சி அடைகிறார்களோ அவர்களை தான் மற்றவர்கள் பார்த்து உணர்ச்சி வசப்படும்படி தேவன் செய்வார். செய்தியில் சொன்னா இல்லைங்களா? அப்போது தாவீதை பார்த்து அநேகர் உணர்ச்சி வசப்பட்டாங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, நீ சிறு புள்ள, நீ வாலிபன், போனவனை அடித்து கொன்றுவான், வேணான்றாங்க. அவன் சொல்கிறான், தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற இந்த விருத்தச்சேதனம் இல்லாத பலிஸ்தியன் எம்மாத்திரம். அவனுக்குள்ள உணர்ச்சி உண்டாகுது பாருங்க, கடவுளை குறித்த உணர்ச்சி. அந்த உணர்வு உள்ளுக்குள்ள வந்தோடனே போகிறான், யுத்தம் பண்ணுறான், ஜெயிக்கிறான். அவனை அழித்த உடனேயே அவனுக்கு ஒரு காரியங்கள் உண்டாகுது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பாடுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஸ்திரீகள் எல்லாம் சொல்றாங்க, சவுலை விட தாவீது பெஸ்ட் பர்சனாலிட்டிப்பா, மிகப்பெரிய யுத்த வீரன்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே சவுலுக்குள்ள என்ன வந்துச்சு? பொறாமை என்னது? எலும்பு உருக்குச்சா இல்லையா? அவன் லைஃபே ஒன்றும் இல்லாமல் ஆச்சு, சுக்குநூறாக்கி. முதல் ராஜான்ற அந்த ஸ்தானத்துக்குரியவன் வாழ்க்கையில் ரொம்ப சின்ன பின்னமாகி குத்தி சாக கிடக்காம உயிர் போகாமல் துடிச்சு ஒருத்தனை கூப்பிட்டு என்னை குத்தியாச்சு போடுறா, நான் வேதனையில் இருக்கிறேன்னா சாகாமல் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? பொறாமை மட்டும் லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த மாலை வெள்ள கர்த்தர் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். யாரை குறிச்சாவது எதை குறிச்சாவது மற்றவர்களை குறித்த சின்ன சின்ன காரியங்கள் கூட பொறாமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாக்க, நான் சொல்கிறேன், பொறாமன்றது வந்துட்டு யாருக்குமே வரக்கூடாத வியாதி கிடையாது. பொறாமன்றது எல்லாருக்குள்ள இயல்பாய் வரக்கூடியது. அது ஆலயத்திலிருந்து உட்காரும் பொழுது தேவன் நம்மளை சுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், நம்மளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த பொறாமையை எடுத்து போட்டுட்டீங்கன்னாக்க நீங்கள் ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியாக மாறக்கூடியவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போது சொஸ்த மனம் உடலுக்கு. அப்போ இந்த சொஸ்த மனம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்கனாக்க, சவுண்ட் ஹார்ட் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். அந்த சவுண்ட் ஹார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுனாக்க, த ஹெல்த்தி ஸ்பிரிட். என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஹெல்த்தி ஸ்பிரிட். ஆரோக்கியமான ஆவி உடலுக்கு ஜீவன். சார் எப்படி சார் ஆவி ஆரோக்கியமா இருந்தா என் உடலுக்கு எப்படி சார் ஜீவன் உண்டாகும்? சார் நான் டேங்க்ல தண்ணி ஏற்றுறேன் சார். நான் தண்ணி எங்கே ஏற்றுறேன்? டேங்க்ல தண்ணி ஏற்றுறேன் சார். ஆனால் பைப்பை திறந்தா என்ன வருது? என்ன சார் இது மேஜிக்கா? மேஜிக்லாம் கிடையாது. தண்ணி பைப்பு மூலமாக டேங்க்குக்கு போயிடுச்சு. டேங்க்லேருந்து ஒரு பைப்பு கீழே வந்து வீட்டுக்குள்ளே வருது. இப்போ நான் பைப்பை திறந்தா என்ன வருது? தண்ணி வருது. ஆனால் இந்த தண்ணி எங்கே இருந்துச்சு? டேங்க்ல இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஆவியில நான் ஆரோக்கியமாக இருந்தா என் உடலுக்கெல்லாம் அது ஜீவனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிங்களேன், நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். பாருங்க, இங்கே அந்த 2 காரியங்கள் எடுத்து பாருங்களேன். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், அடுத்து நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆவியை நொறுக்குமா? மாறுபாடு உள்ள நாவு ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு
ஜீவ விருட்சம். நான் சொல்றேன், ஆரோக்கியமுள்ள நாவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பைபிளை வாசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆண்டவரே ஆரோக்கியமுள்ள நாவு அப்படின்னாக்கா, நாக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணுமா? நாக்கு ஹெல்த்தியாக இருந்தால் எனக்கு டேஸ்ட் தான் தெரியும், சூடு தெரியும், ஜில்னஸ் தெரியும், எனக்கு டேஸ்ட்டு தெரியும். அப்போ நாக்கு ஆரோக்கியமாக இருந்தால் டேஸ்ட்டு தான், ஃப்ளேவர்ஸ் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே வசனம் போட்டிருக்கு ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்னு போட்டிருக்கு. ஆண்டவரே இதை நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறது? அதான் சொன்னார் கடவுள், முதல் வசனத்தை மட்டும் படித்தா புரியாதுடா. அந்த வசனத்துடைய பிற்பகுதி என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு, அடுத்து நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்ப கடவுள் சொன்னாரு, ஆரோக்கியமுள்ள நாவு இல்லடா, ஆரோக்கியமுள்ள ஆவி ஜீவ விருட்சம். அல்லேலூயா. ஆரோக்கியமுள்ள ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் அது அவனுக்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அவன் ஆரோக்கியத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ சொஸ்த மனம், ஆரோக்கியமுள்ள நாவு, இது ரெண்டுமே எதை குறிக்குதுனாக்க ஹெல்த்தி ஸ்பிரிட். அப்படின்னாக்க ஆரோக்கியமுள்ள ஒரு ஆவியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம கர்த்தர் நல்லவர். சொஸ்த மனம், ஆரோக்கியமுள்ள நாவு, இது ரெண்டுமே ஆரோக்கியமுள்ள ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆரோக்கியமுள்ள ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க அவனுடைய சரீரத்தில் ஆரோக்கியமா இருப்பான், மனதளவில் ஆரோக்கியமா இருப்பான். அடுத்த ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க, மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. How to keep your spirit healthy. இப்போ நான் என்ன பேசிட்டு வருகிறேன்? ஆவி ஆரோக்கியமா இருந்தா உங்களுடைய உடலும் உள்ளமும் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஆவி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏன் ஆவியில நான் ஆரோக்கியமா இருக்கணும்னாக்க நான் என்ன செய்யணும்? ஆங்கிலத்தில் எழுதியிருந்திருக்கேன், ஹவு டு கீப் யுவர் ஸ்பிரிட் ஹெல்த்தி. ஸ்பிரிட் ஃபீட் த ஹெல்த் டு மைண்ட் அண்ட் பாடி. ஆவியினுடைய முதற்கட்ட வேலை என்னன்னாக்க, ஆரோக்கியம் ஆவியில வரும் பொழுது அந்த ஆவி என்ன பண்ணுதுனாக்க உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பகிர்ந்து சாப்பிட்டா, கேட்கல, பகிர்ந்து சாப்பிட்டா. அப்ப ஆவியில ஆரோக்கியம் வந்த உடனே இந்த ஆவி இந்த ஆரோக்கியத்தை என்ன பண்ணுதுனாக்க பகிர்ந்து கொடுக்குதான். எதுக்கு பகிர்ந்து கொடுக்குதுனாக்க உடலுக்கு ஆரோக்கியத்தை பகிர்ந்து கொடுக்குது, உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்போ நான் இந்த ஆவியை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது சார்? எனக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுங்க சார். ஒரு வெள்ளை சட்டையில கரை போட்டுருச்சு சார், இங்கு கரைப்பட்டுருச்சு சார். நான் நிறைய பேர் திருப்பி கேட்குறேன், சட்டையில் இங்கு பட்டுச்சு எப்படி க்ளீன் பண்ணணும்? சில பேர் சொல்கிறாங்க உஜாலா போடுங்க, சில பேர் சொல்கிறாங்க ஏதாச்சும் சொட்டு நீளம் போடுங்க அது மறைஞ்சிருந்தாங்க, சில பேர் சொல்கிறாங்க எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ங்க சரியாக போயிருந்தாங்க, சில பேர் சொல்கிறாங்க சார் 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பீஸ் இருக்குது சார், அதை வாங்கி தேய்ச்சிங்கனாக்கா அந்த வெள்ளை சட்டையில் இருக்கிற மை என்ன ஆகிடும்? போயிடும். அப்போ ஒரு வெள்ளை சட்டையில் கரை போட்டோன்னா அந்த கரையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோமா? அதே போல் உங்கள் ஆவியில் ஆரோக்கியம் வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிச்சிங்கனாலே போதும், அது உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஆவியை நான் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்? ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அப்படின்னாக்க ஏதோ வாழ்க்கை வாழுவான் கிடையாது, பிழைப்பான்ற வார்த்தைக்கு சர்வை பண்ணுவான். அப்படின்னாக்க அவன் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவனுடைய ஆவி ஆரோக்கியத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 1:1 பலமுறை வாசிச்சிருக்கிறோம்ல. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இதர இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்போ ஒரு மரம் நீர் ஓற்றமுள்ள ஒரு இடத்துல பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுனாக்க அந்த மரத்துக்கு தண்ணீர் என்ன பண்ணியிருக்கும்? வேருக்கு போய்கொண்டே இருக்கிறபடினாலே அந்த மரம் பச்சையாக இருக்கும்,
அதில் பூக்கள் இருக்கும், காய்கள் இருக்கும், கனிகள் இருக்கும். ஏன் மற்ற மரத்தை காட்டிலும் இந்த மரம் மட்டும் ரொம்ப எப்பயும் செழிப்பாக இருக்குனாக்க அது தண்ணீர் ஓடக்கூடிய இடத்துல இருக்கிறது. அதனால மரமும் ஆரோக்கியமாக இருக்கு, வேரும் ஆரோக்கியமாக இருக்கு, அந்த கிளைகளும் ஆரோக்கியமாக இருக்கு, இலைகளும் பச்சையாக இருக்குது, அதில் பூக்கள் இருக்கு, காய்கள் இருக்கு, கனிகள் இருக்கு. அந்த மரம் பார்க்கும் பொழுது அது பூரணமான ஒரு மரமாக இருக்கிறது. அப்போ இந்த மரம் பூரணமான மரமாக இருப்பதற்கான முதல் காரணம் என்ன? அந்த மரம் தண்ணீர் இருக்கிற இடத்துல இருக்கிறபடினாலே அந்த மரத்திற்கு வேண்டிய தண்ணீர் அங்கிருந்து கிடைக்கும் பொழுது அது ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மரத்துக்கு தண்ணி கிடைச்சா மரம் ஆரோக்கியமா இருக்குது, கிளைகள் ஆரோக்கியமா இருக்குது, இலைகள் பச்சை பசேன்னு இருக்குது, பூக்கள் பூக்குது, காய்கள் காய்க்குது, கனிகள் காணப்படுகிறது. அப்போ அந்த மரம் எதற்காய் உண்டாக்கப்பட்டதோ அதை பூரணமாய் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் மாறுகிறான் என்றால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் மரத்திற்கு உயிர் கொடுக்கிறது போல. அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தண்ணிக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுங்களா? ஜீவ தண்ணீர், ஜீவ நதி, உயிர் நீர் அப்படின்வாங்க. ஏன்? ஒரு சொட்டு தண்ணியில் உயிர் இருக்குது சார். ஒரு மரம் ஒவ்வொரு வேறு ஒவ்வொரு சொட்டு தண்ணியை எடுத்து 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 தன் வேர்களை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்து அந்த மண்ணை பற்றி பிடித்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து அதை மரத்திற்கு கொடுத்து அந்த மரத்துக்குள்ள இருக்கிற ஸ்டெம்மில் போயிட்டு அது பிரான்ச்சில் போயிட்டு லீவ்ஸுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸுக்கு போயிட்டு அது அப்படியே பரிமாற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை யாராச்சும் உங்களுக்கு விளக்கணுமா? யாராச்சும் இதை விளக்கணுமா உங்களுக்கு? ஒரு பாட்டனி டீச்சர் இங்கே வரணுமா? தாவரவியல் டீச்சர் வந்து விளக்கணுமா? பாருங்க, மரத்தில் இருக்கிற அந்த பூமி கடியில் இருக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னாக்க அந்த வேர் உறிஞ்சி எடுத்து அந்த வேர் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த வேர் ஆரோக்கியமாக இருக்கனால மரம் ஆரோக்கியமாக இருக்குது. மரம் ஆரோக்கியமாக இருக்கனால கிளை ஆரோக்கியமாக இருக்குது. சார், வேறு ஆரோக்கியமாக இருந்தால் மரமும் கிளையும் இலைகளும் பூக்களும் காய்களும் கனிகளும் ஆரோக்கியமாக தான் இருக்கும். இது மாறாத விதி. எத்தனை பேருக்கு புரியுது சார்? அப்போ ஒரு வேறு ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு மரம் அதை சார்ந்த அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறது. எத்தனை நிதர்சனமான உண்மையோ அத்தனை உண்மை. உங்களுடைய ஆவி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்ற தண்ணீரை எடுத்து பருகி 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 நீங்கள் ஆவியிலே ஆரோக்கியத்தை கொண்டு வரும் பொழுது உங்கள் ஆவி உங்கள் உடலுக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கடவுளுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க வியாதி உங்களுடைய சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பவுல் கேட்டாரு, மரணமே பாதாளமே, நீங்க அவங்களுடைய பின் சந்ததியா வர்றீங்க, நீங்க என்ன கேட்கணாக்கா நீங்களும் திருப்பி அதே பழைய ரெக்கார்டை போட்டு தைக்கக்கூடாது. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க மாறியன் எப்படி பேசணும்? வியாதியே உன் கூரை எங்கே, வலியே உன் ஜெயம் எங்கே, அப்படி பேச ஆரம்பிச்சிடணும். நான் சொல்லுகிறேன், உங்கள் லைஃப்பில் கடவுளுடைய வார்த்தையை உணர்ந்து படிக்க படிக்க எப்படி வேர் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் எடுத்து தன்னை ஆரோக்கியமாய் வைத்துக்கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய மரத்தை தாங்கி பிடிக்கிறதோ அப்படியே உங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க அப்படி பிடித்து அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவன் உங்கள் ஆவியிலே கலக்கும் பொழுது உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக மாத்திரமே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? கம்மியா வருது. ஆமீன். எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னாக்க, எனக்கு என்ன தெரியுன்றதை பேசுறது ஊழியக்காரன் கிடையாது. எனக்கு என்ன தெரியுன்றதை கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்குன்றதை கேட்க தான் வந்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா? அப்போ ஊழியக்காரன்ற வந்து எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய லாடு தெரியுமா, நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி பேசுகிறேன் ஊழியக்காரனே கிடையாது. ஊழியக்காரன்றவன் வந்திருக்கிற மக்களுடைய இருதயத்தில் ஒரு விஷயத்தை பதித்து அந்த விதையை வளரச் செய்யக்கூடியவன் தான் ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில் பெரிய சத்தியத்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன ஒரு சத்தியம்
நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்குறீங்களா மரத்தை? வீட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் மரத்தை பார்க்குறீங்க? மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒன்று, இந்த மரத்தினுடைய வேர் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இந்த மரம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ, அப்படியே என்னுடைய ஆவி ஆரோக்கியமாக இருந்தால் என் சரீரமும் என் உள்ளமும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். ஆகையினாலே என் ஆவியை ஆரோக்கியமாக்குகிற வேளையில் நான் இறங்க வேண்டும். என்ன செய்யணுங்க? பைபிளை படிங்கன்ற, உணர்ச்சியோடு கூட பைபிளை படிங்கன்ற, வார்த்தைகளை உணர்ந்து படிங்கன்ற, சங்கீதத்தில் இருக்கிற வசனம் எடுத்து வாசிங்கன்ற, உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியமும், உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். ஆஹா ஆஹா, எவ்வளோ அற்புதமா படிச்சிருக்கிறீங்க. கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. நான் பாதி சொல்ல, நீங்க பாதி சொல்ல, அவர் பாடுறதும் இந்த அம்மா ஆடுறதும் அந்த மாதிரி நான் பாதி சொல்ல, நீங்க பாதி சொல்ல, இது நீங்க முழுசா வீட்டில் போய் சொன்னீங்கன்னாக்க நான் சொல்றேன், உங்க ஆவியில ஆரோக்கியம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. சார், ஆவியை சரி பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆத்துமாவையும் உங்களுடைய உங்களுடைய சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற. ஒருத்தர் கேட்டேன், என்ன சார் எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தம்பி, உலகத்தில் யாரையும் நான் நம்புற மாதிரி இல்லைப்பா. பிள்ளைங்களாம் நாளைக்கு கஞ்சி ஊற்றும் காப்பாற்றும், யாரையும் நம்பி நான் கிடையாது தம்பி. நான் என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே ஒரு சில அமௌண்ட் எடுத்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் நான் ட்ரேட்லேயும் எல்லா இடத்துலையும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன் தம்பி. ஆகினால நான் என்னைக்கு ரிட்டையர் ஆகி 58 வயசில் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வரணும், ஜாலியாக வருவோம்பா. என்ன பண்ணுவீங்க? நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் வேலை பார்த்த இந்த காசினுடைய எல்லாமே பெருக்கி இருக்கும். அப்போ நான் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன். சார், 25 வயசுல டெசிஷன் எடுத்து 58 வயசுக்கு அப்புறம் நான் எவ்வளோ ஜாலியாக இருக்க போறேன்றத ஒரு உலகத்தான் டிசைட் பண்ணுறான். ஆவிக்குரியவர்கள் நீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்க உங்க லைஃப்பை டிசைட் பண்ணுங்க சார். வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு உட்காருங்க. ஆண்டவரே, என் ஆவியில ஆரோக்கியம் வந்து விட்டால் என் சரீரமும் என் உள்ளமும் ஆரோக்கியத்தில் வாழக்கூடியதாக இருக்கிறபடினாலே என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து அல்ல, என் ஆவிக்குரிய நிலையை குறித்து நான் கண்டறியக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. சார், சரீரம் வியாதியா இருக்குன்னு கவலைப்படாதீங்கன்றான். என்ன பண்ணீங்க? ஏசு என்ன சொன்னாரு? நீங்கள் கவலைப்படுகிறதுனால் எவன் உங்கள் சரீர அளவோடு கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. நிறைய வசனத்துல சொன்னாரு. ஆனா கவலைப்படாம இருக்கீங்களா? எவ்வளோ கவலைப்படுறீங்க? யாராச்சும் கவலைப்படாம இருந்தா உனக்கு கவலை இல்லையா? அவராச்சும் விடுங்களேன். ஏசு கப்பலில் தூங்கிட்டு வர்றாரு. ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக நடந்து ஊழியம் பண்ணார். அதிகாலையில் ஜெபிக்கிறாரு. ரொம்ப டயர்டாகிடுச்சு மனுஷனுக்கு. போய் படுத்துட்டார். தலையணை வைத்து படுத்தான்னு வேறு போட்டிருக்காங்க. யார் எழுதுனான்னு தெரியல. அவன் ஸ்பெசிஃபிக்காக அவர் மேலே ஒரு கொஞ்சம் சிலுமிசம் முடிச்சுனா இருப்பான் போல. இயேசுவோ தலையணை வைத்து படகுல நித்திரையாக இருந்தார். தூங்கிட்டு இருக்கிறாரு. காற்று அடிக்குது, கடல் பொங்குது. அவங்களாம் அப்படியே சாக போகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகுது. பிசாசு கிரியேட் பண்ணுறான். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன பண்ண போகிறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு இயேசு எழுப்புறாங்க. எழுப்பி என்ன சொன்னாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலைப்படாமல் ஒருத்தர் நல்லா ஹாயாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் எழுப்பி கவலைப்படலையா? சில பேர் அப்படி தான், வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார். கர்ன்னு தூக்கம் வந்துட்டு இருக்கும். இவங்க ஏதாச்சும் ஒன்று குறித்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இது எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது. அவர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்றனால அவர் கவலை இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தமா? தூங்கும் போது எப்படி கவலைப்படுறது? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்போனா தூங்கலை, நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். தூங்கிக்கிட்டு இருக்க ஆளை எழுப்பி கவலை இல்லையா அவங்களுக்கு? அவருக்கு பாரு, என்னாச்சுமா, என்ன ஆச்சா? ஸோ அந்த கவலையெல்லாம் காலையிலேருந்து யோசிச்சு தான் டயர்டாகி தூங்குறேன். தூக்கத்திலே எழுப்பிட்டு கவலைப்படாதியான்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்களேன். கடவுள் சொல்கிறாரு, கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. என்ன சொன்னாருங்க? கவலைப்படாதீங்க. சரி, கவலைப்படாமல் என்ன பண்ணணும்? கவலைப்படாமல் இருக்கணும்னாக்க கவலை எடுத்து வச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது கூடாது. கவலைப்படாமல் கடவுளுடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? அவன் சில ஊழியக்காரன் தப்பாக பிரசங்கிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படக்கூடாது. ஓகே, சர்ச்சு முடிஞ்சோன்னே ஸ்பைடர்மேன் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஊழியக்காரர், என்னம்மா எங்கேம்மா போகிறீங்க? ஐயா ஸ்பைடர்மேன் படத்துக்கு போகிறீங்க. என்னம்மா நீங்கள் தானே சிவனை கவலைப்படக்கூடாதுன்ட்டு. ஏம்மா கவலைப்படக்கூடாதுனாக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலை அதை செய்யணும் இல்லை? ஐயா அதையும் நீங்கள் சொல்லுங்களையா. ஓ, அதுவே தான் உங்களுக்கு சொல்லணுமா? கவலைப்படக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சார்,
ரொம்ப சிம்பிள் சார். உங்களுடைய ஆவி ஆரோக்கியம் ஆயிடுச்சுனாக்க உங்கள் சரீரமும் மனதும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். இது மாற்ற முடியாத ஒரு உண்மையாக வேதம் சித்தரிக்க கூடியதா இருக்குது. ஒரு வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இந்த நீதிமொழிகள் எழுதினவருக்கு எவனையோ மனசுல வச்சு எழுதியிருக்கிறான்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் பிரசங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், மாலை மயங்கும் வேளையிலே என் பால்கனியில் நின்று பார்த்தேன், ஒரு வாலிபன் அவள் இருக்கும் தெருவுக்கு அடுத்த தெருவின் வழியாய். நான் படித்தேன், அவன் போகிறது இவர் ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு? அதே போலதான் பார்க்குறேன். எலும்புகளை உலர பண்ணும், எலும்புகளை உடைக்கும், எலும்புகளை நொறுக்கும். எவனையோ ஒருத்தனை மைண்டில் வச்சே தான் அதை ஃபுல்லாக எழுதியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியல. இவன் வாழ்க்கையில் சாலமோன் அந்த வாழ்க்கையில் பார்த்த காரியங்களில் ஒரு சில பேரை பார்த்து அவங்க அடிபட்டு நொந்து நூலாக போய் கெட்டு போனதை பார்த்து ப்ராக்டிக்கலாக இதை எழுதி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறாரு, மன மகிழ்ச்சி. அடுத்து முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும். அப்ப மன மகிழ்ச்சி அப்படின்றது வந்து என்னன்னாக்க எப்பயும் சந்தோஷமா அது கிடையாது. என்ன வேணா நடக்கட்டும் வர மாட்டேங்குது, நான் சந்தோஷமா இருப்பேன். சில பேர் அப்படிதான். மன மகிழ்ச்சி அப்படின்னாக்க என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேங்க. அது கிடையாதுங்க. மன மகிழ்ச்சி என்னன்னு தெரியுங்களா? இந்த மன மகிழ்ச்சின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னாக்க அந்த மன மகிழ்ச்சிக்குன்னு பக்கத்தில் ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக படிங்களேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ. அப்ப முறிந்த ஆவி, அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் மன மகிழ்ச்சி. அப்ப முறிந்த ஆவி அப்படின்னாக்கா புரோக்கன் ஸ்பிரிட். அப்ப புரோக்கன் ஸ்பிரிட்டுக்கு ஆப்போசிட்டான வார்த்தைனாக்கா சவுண்ட் ஸ்பிரிட் அப்படின்னாக்க தெளிந்த ஆவி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? தெளிந்த ஆவி நல்ல ஔஷதம். ஔஷதம்ன்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? ஔஷதன்றது என்னன்னாக்க குணமாக்க முடியாத வியாதியையும் குணமாக்கக்கூடிய அருமருந்து, அதுதான் ஔஷதம் என்று சொல்லுவாங்க. த கிரேட் மெடிசன் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். அப்போ ஒரு சவுண்ட் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா, தெளிந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்க நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப சவுண்ட் ஸ்பிரிட் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க தெளிந்த ஒரு ஆவி. தெளிந்த ஒரு ஆவினா என்ன சார்? ஒரு இடத்துல தண்ணி இருக்கு சார், தெளிந்த தண்ணி இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காவா தண்ணி இருக்கு, கலங்கி போயிருக்குது. இப்போ அந்த கலங்கின தண்ணியும் அந்த தெளிந்த தண்ணியும் பக்கத்தில் போய் நிற்க வச்சா நீங்க எந்த தண்ணியை விரும்புவீங்க குடிக்கிறதுக்கு? சொல்லுங்களேன். தெளிந்த தண்ணியை தான் குடிக்க விரும்புவீங்க. ஏன்? அந்த தெளிந்த தண்ணியில் எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். அது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதனால் பக்கத்தில் கலங்கின தண்ணி இருக்குது, அதை குடிக்கிறதுக்கே உங்களுக்கு மனசு வராதுல. அதே போல தான் உங்கள் லைஃப்பில் தெளிந்த ஒரு புத்தி, தெளிந்த ஒரு ஆவி உங்களுக்கு வரும் பொழுதுதான் உங்கள் ஆவி ஆரோக்கியம் அடையக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் தெளிந்த ஆவி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த ஆவினா என்னன்னு தெரியுங்களா? எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் தெளிந்த ஆவி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில சபையில் என்ன இருக்குது? ஆராதனை இருக்குது. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடந்து வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து தேவனை பாடி துதிச்சு ஆராதிச்சு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது என்னன்னாக்கா தெளிந்த ஆவி. என்ன ஆவிங்க? தெளிந்த ஆவி. சரி, ஓகே. இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துருவோம். அடுத்த காரியங்களை வீட்டில் இருக்கிறீங்க, நீங்க வீட்டில் இருக்கும்போது தெளிவான காரியங்களை செய்றீங்களா? என்ன தெளிவான காரியங்களை செய்றீங்களா? தப்பான காரியங்களை யோசிக்காம இருந்தா உங்க ஆவி தெளிவா இருக்கும். வியாதியை குறித்து யோசிக்காம இருந்தா உங்க ஆவி தெளிவா இருக்கும். குறைவை குறித்து யோசிக்காம இருந்தா உங்க ஆவி தெளிவா இருக்கும். நான் காலையில் ஆராதனையில் சொன்னேன், தேவன் மனிதனுக்கு ஒரு அபார மனதை கொடுத்திருக்கிறார். அபார மனது அப்படின்னாக்க அப்நார்மல் மைண்டு. அவனால எதையெல்லாம் சிந்திக்கிறானோ பேசுகிறானோ அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அடையக்கூடிய ஆற்றலை அவனுடைய மனதில் வைத்திருக்கிறார். அந்த அபார மனம் இரண்டு காரியங்களினால் இயக்கப்படுகிறது. ஒன்று அவன் சிந்திக்கும் சிந்தனை, இரண்டு அவன் பேசும் வார்த்தை. அவன் சிந்தனையும் அவன் வார்த்தையும் அவன் மனதை இயக்கக்கூடிய ஆற்றலை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட தவறான விஷயங்களை சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விடவே மாட்டோம். சுற்றி சுற்றி அங்கேயே தான் வருவோம், சுற்றி சுற்றி அங்கே தான் வந்து நிற்போம். என்ன, ஒரு நொடி கூட
உங்க லைஃப்ல தவறான காரியங்களை சிந்திக்க கூடாதுன்ற. ஒரு எழுத்து கூட உங்க லைஃப்ல அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்ற. ஏன் சார் நீங்க அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுதும், தேவையில்லாத தவறான காரியங்களை ஒரு நிமிஷம் சிந்திக்கும் பொழுதும் உங்களுடைய அபார மனதை தவறான திசையிலே நீங்கள் இயக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, கப்பல்களை பாருங்கள், அவர்கள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படுகிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் மனம் அபார மனதை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபார மனதை உங்கள் சிந்தனையினாலும் வார்த்தையினாலும் சரியான திசையில் இயக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியத்தை, ஆவிகளை அடைவீர்கள். அது சரீரத்திலும் அது மனதிலும் அது பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னொரு வசந்த வாசிங்க, வேகமா முடிக்கலாம். நீதிமொழிகள் 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். 18:4. 18:4. சரிங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். 14 வாசிங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அப்ப தாங்கும்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தவங்க ஒரு சுமை எடுத்துட்டு போறாங்க. சுமை எடுத்துகிட்டு போகிறவங்கனால சுமக்க முடியலன்னு சொன்ன உடனே நீங்கள் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, அம்மா இது கொஞ்சம் பிடிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிங்களேன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, கொஞ்சம் தாங்குங்களேன் அப்படின்னா என்னங்க, ஒரு நிமிஷம் பிடிங்க, நான் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்னுடைய சுமையை நான் என் மேலே சுமத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் அப்படின்னாக்க, இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில் பலவீனம் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆவி நம்முடைய பலவீனத்தை தாங்கக்கூடியதாக இருக்குது, தாங்கி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ற கான்செப்ட்ல எழுதப்படலை. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சார் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி கையாளுறது? உங்கள் சரீரமும் உங்கள் மனதும் பலவீனப்படும் பொழுது, உங்களுடைய ஆவி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? பலவீனமும் சுகவீனமும் உடலிலும் உள்ளத்திலும் வரும் பொழுது உங்களுடைய ஆவி ஆரோக்கியமாக இருந்தா உங்க ஆவி எப்படி தாங்கும் அப்படின்னாக்க, என்ன பயப்படுற? தாவீது சொன்னார் பாத்தீங்களா, என் ஆத்துமாவே எனக்குள் ஏன் தேங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவை குறித்து பேசுறானா? எப்படி பேசுறான்? ஆவி மனிதன் தன் ஆத்துமா கிட்ட பேசுறானா? தன் சரீரத்துக்கிட்ட பேசுறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்ப அவனுடைய ஆவி ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அவன் உடலும் உள்ளமும் பலவீனப்பட்டாலும் வியாதிப்பட்டாலும் அவனுடைய ஆவி தாங்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னாக்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? வியாதி பலவீனத்து நேரத்தில் உட்காந்து அழுகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆவி தெளிவாக இருந்துச்சுனாக்கா ஆவி சொல்லும், இந்த உடலில் இருக்கிற வியாதியும் உள்ளத்தில் இருக்கிற வியாதியும் ஈஸியாக சரி பண்ணக்கூடிய மருந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறபடினால உங்கள் ஆவி தேவனுடைய வார்த்தையை நோக்கி வேகமாய் செல்லக்கூடியதாக இருக்கிறது. வசனம் இருக்குது பைபிளில், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்பனாக்க நீதிமான் யார் அப்படின்னாக்க, துர்ச்செய்தியை கேட்கிறதால பயப்படுறவன் கிடையாது. துர்ச்செய்தியை கேட்ட உடனே அவன் தேவனுடைய அரணாகிய வார்த்தைக்குள்ளே ஓடி அந்த வார்த்தையை எடுத்து, கர்த்தர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார், ஹல்லேலூயா, அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே என் ஆவி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என் உடலும் என் உள்ளமும் அது ஆரோக்கியத்தை தரிப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய ஆவியை நீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க உங்கள் ஆவியில் சிறப்பாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க உங்க சரீர சுகத்தையும் மன சுகத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ஆவி அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது. வசந்த வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12. எல்லாரும் எடுத்துங்க. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். எதை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன கொடுக்கலன்றது தெரிஞ்சிருக்கணும், என்ன கொடுத்திருக்கிறான்றத இன்னைக்கு நிறைய பேத்துக்கு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ரேஷன்ல ஜாமான் போடுவாங்களா சிஸ்டர்? 2 வாரம் போடுவாங்க. மிச்ச நாள் எந்த நாள் போட மாட்டாங்க? வெள்ளிக்கிழமை போட மாட்டாங்க. ரெகுலராக வாங்குறாங்க. அண்ணன் வாங்குறாங்களா சிஸ்டர் வாங்குறாங்களான்னு தெரியல. அண்ணன் வாங்குறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியுது? போயிருக்காங்க, விடுமுறைன்னு போர்டு போட்டிருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. அடுத்த நாள் கடைக்கு போயிருக்காங்க, நேற்று வந்தால் ஏன் விடுமுறைன்னு போட்டீங்க? சார் வெள்ளிக்கிழமை லீவ் சார். ஓ வெள்ளிக்கிழமை லீவுங்களா? ஓகே. இப்போ இவர் ஒருத்தர் அவேர் ஆன உடனே இவர் நிறைய பேர் என்ன பண்ணுறாரு? அவேர்னஸ் ஆகுறாரு. ஏய் வெள்ளிக்கிழமை போயிட போகிறப்பா, ஏன்டா வெள்ளிக்கிழமை கடை லீவில் எப்படி போடுவாங்க? அப்போ என்ன ஒன்று தெரிஞ்சிருச்சு, இந்த நாளில் போட மாட்டாங்க, இந்த நாளில் போடுவாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்ஸு அவரே அவேர்னஸ் ஆக்கிறது, மற்றவங்களும் என்ன பண்ணுதுங்க, தெளிவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சின்ன உதாரணம், வெள்ளிக்கிழமை ரேஷன் போட மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் போடுவான். இந்த ஒரு சின்ன போடுவான் போட மாட்டான். இந்த ஒரு தெளிவு உங்களுடைய பல பிரயாசங்களை என்ன பண்ணுதுனாக்க சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுல. அதே போல கடவுள் என்ன கொடுக்கல, என்ன கொடுத்திருக்கிறாரு, இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க உங்க ஆவியில ஆரோக்கியமா எப்ப இருந்துகிட்டே இருப்பீங்கன்ற அந்த வசனம் சொல்லுது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இப்ப நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் பயப்படவே மாட்டீங்க? வீட்டுக்காருக்கு சொல்லலைங்க, ஒய்ஃபுக்கு பயப்படுங்கன்னு கேட்கல. பொதுவாக எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்கன்னு கேட்குறேன். பால்ராஜ் பயப்படுவாப்பா பார்த்தீங்களா? அதான் ஒரு ஆளை முன்னாடியே வச்சுருக்கோம். ஊழியக்காரன் இந்த மாதிரி ஆள் தேவை, அப்போ தான் பூஸ்டாக இருக்கும் எங்களுக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். சரி, இப்போ கடவுள் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல அப்படின்னாக்க, ஆனால் சம்டைம்ஸ் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோமே, இது தப்பாயிடுமோ, இது கையை விட்டு போயிடுமோ, இந்த வியாதி இப்படி மோசமாயிடுமோ, இந்த நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ, இந்த நோய் நம்மளை பாதிப்புக்குள் ஆக்கிருமோ, இதனுடைய சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இது இப்படி போய் முடிஞ்சிருமோ, இதனால் நம்முடைய கை இப்படி ஆயிருமோ, கண் இப்படி ஆயிருமோ, உடல் இப்படி ஆயிருமோன்ட்டு பயம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்குது என்றால், தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கலனாக்க இந்த பயமுள்ள ஆவியை யார் கொடுக்கிறா சொல்லுங்க? அதுதான் தெளிந்த புத்தி, அதுதான் தெளிந்த உள்ளம், அதுதான் தெளிவான ஆவி. எனக்கு கடவுள் பயமுள்ள ஆவியை கொடுக்கல அப்படின்னாக்க, நான் பயப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள என்னை தள்ளுறதும் பிசாசு தான், என்னை பயப்பட செய்கிறவனும் பிசாசு தான். ஆகையினால அப்ப நான் என்ன சொல்லணும்னாக்க, இந்த பாரு பிசாசு, என்னை பயமுறுத்துன்ற வேலை வச்சுக்கிறாத, நான் பயப்பட மாட்டேன். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அப்ப என்ன அவ்வளோ பெரிய ஆளா இல்லை காது செவிட கூட ஆகி போச்சா? துர்ச்செய்தி கேட்கறதால பயப்பட மாட்டேன்றான். பயப்பட மாட்டான் சார். ஏன்னா கடவுள் அவனுக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கலையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இட்லி வச்சு அனுப்புறீங்க, சொல்லி அனுப்புறீங்க, இன்னைக்கு இட்லி தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், இட்லி இருக்குது. சே, என்ன அது இட்லி வச்சுருக்கேன் மம்மி. வேகமாக காலைல சாயந்தரம் மம்மி கூப்பிட வராங்க ஸ்கூலுக்கு. வரும்போது கோவமாக வரான், ஷூவை கீழே தட்டிக்கிட்டே வர்றான். என்னடாச்சு, ஏன் செல்லம், ஏன் இந்த மாதிரி வர? மம்மி நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, இட்லி வேணான்னு சொன்னேன், நீ இட்லி வச்சிருக்கிற. டேய், இட்லி சுடும் போது பார்த்தேன், டிஃபன் பாக்ஸில் வைக்கும் போது பார்த்தேன், நான் கொடுக்கும் போது கூட ஓகே மம்மின்னு சொல்லிட்டு போனேடா, ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள மைண்டு மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ மம்மி கொடுத்ததை கேட்டான், புரிஞ்சுக்கிட்டான், ஸ்கூலுக்கு போனா மறந்துட்டான். இப்போ என்ன கொடுத்தாங்கன்றத மறந்துட்டு ஏன் மம்மி கொடுத்தீங்கன்னு கேட்குறான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர். கடவுள் உங்களுக்கு பயப்படுற ஆவியவே கொடுக்கலன்றேன். ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு என்ன ஆவியை கொடுக்கல? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்படின்னாக்க he never give the spirit of fear. பயப்படுகிற ஜாதி நீங்கள் இல்ல. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் பயப்படுகிற ஜாதி அல்ல. ஏனென்றால் என் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆமென். அப்ப கடவுள் கொடுக்காத ஒண்ண இன்னொருத்த வந்து கொடுத்தா அதை வாங்கிக்கலாமா? அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அது உங்களுக்குரியது இல்லையே. 2 வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை. அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய போஸ்ட்மேன் வந்து அவங்க வீடு பூட்டிக்கிற உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறான். நீங்கள் வாங்கி அந்த அக்கா வந்து கொண்டு கொடுப்பீங்களா? எடுத்துட்டு போ. அவளுக்கு வந்து போஸ்ட்டை வந்து என்கிட்ட கொடுக்குற. போஸ்ட்மேன் பார்ப்பான், என்னடா பண்ண, ஒரு போஸ்ட் தானே கொடுத்தேன், அதுக்கே நம்ம இவ்வளோ கோவப்படுது. சண்டை, அவங்களுக்கு எனக்கு சண்டை. அவங்க போஸ்ட் என் வீட்டுக்கு வந்து தள்ளிப்போ, அந்த வீட்டை போய் கொடுப்போம். அவன் பார்ப்பான், சரி இந்த தெருவுக்கு மட்டும் இனிமேல் வரவே கூடாதுடா,
பிடிக்காதவன் வீட்டுக்கு வந்த போஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்துச்சுனாலே வாங்க மாட்டீங்களா? அவ்வளோ வைராக்கியமா இருக்கீங்களே. கடவுள் கொடுக்காத ஒன்று பிசாசு கொடுக்குறான், அதை மட்டும் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சார் நீங்க பயப்படுகிற ஜாதி இல்லை சார், நடக்குமோ நடக்காதுன்ற பயம் வேணாம் சார். கடவுள் கட்டாயமா சொன்னதை செய்வார் சார். கடவுள் சொன்னதை செய்வார் சார். அவர் உண்மை உள்ளவர் சார். அவர் உங்களுக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல சார். நீங்கள் பயப்பட நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறீர்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். எனக்கு வீட்டுக்கு போகாமல் சொல்லிக்கிட்டே போங்க. மனைவிட்ட சொல்லுங்க, மனைவி கணவன்கிட்ட சொல்லுங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. ரச்சன் நல்லா பபுள் கண்ணில் முட்டை விடுறப்பா. நான் சின்ன வயசில் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சின்ன முட்டையை வந்து உடஞ்சிரும், ஆனால் நல்லா கொஞ்சம் பெருசாக விடுறாங்க. ஹல்லேலூயா. ஃபன் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஃபன் இருக்கணும். இயேசு பிரசங்கிக்கும் பொழுது ஃபன் பண்ணார், நிறைய ஃபன் பண்ணார். அந்த ஃபன் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், எப்போ முடிப்பாரோ, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு முடிச்சாருனாக்கே கிளம்பலாம். நல்லா முட்டை விடுறேன். சூப்பர். அப்போ நான் சொல்கிறேன், தேவன் நம்மளுக்கு என்ன ஆவியை கொடுக்கல? அப்போ பயப்படலாமா? அப்போ பயந்தா யார் கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கிறீங்க? பிசாசு கொடுத்ததை எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து எதை கேட்டாலும் பயப்படக்கூடாது. நான் பயப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, நான் பயப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பிசாசு பின்னங்கள் படர் அடிக்க ஓடுவான். அடுத்த வசனம் சொல்லியிருக்குது, தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள. இந்த தெளிந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சவுண்ட் ஸ்பிரிட், ஹாப்பி ஸ்பிரிட், ஹெல்த்தி ஸ்பிரிட் அப்படின்றாங்க. அப்படின்னாக்கா ஆரோக்கியமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் அந்த வசனத்தை கொஞ்சம் நேரம் உட்காந்து கண்ணார பாருங்க, வாயார சொல்லுங்க, மனதார நம்புங்க. தேவன் உங்களை வயிறார ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? கண்ணார பாருங்க, வாயார சொல்லுங்க, மனதார நம்புங்க. தேவன் உங்களை வயிறார ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கடவுள் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் உங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக இருந்தா, இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை எழுதிட்டே இருக்கும் பொழுது, நீ செய்யும் செயல் படிக்கலண்ணே, உன் செயலால் உன்னை நீ மதிக்காத நிலைதான் அவல நிலை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முடிச்சிடறேன், இதோட முடிக்கிறேன். உன் செயலால் உன்னை நீ மதிக்காத நிலைதான் அவல நிலை. உன் செயலால் உன்னை நீ மதிக்கும் நிலைதான் தெய்வ நிலை. ஹல்லேலூயா. அவல நிலை அப்படின்னாக்க, நீங்க செய்யற செயல்னால உங்களுக்கே உங்க மேல ஒரு வெறுப்பு வந்துச்சுனாக்க நீங்க அவல நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செய்யற செயல்னால உங்களை குறித்து நினைக்கும் போது பெருமையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்க தெய்வ நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாரோ ஒரு அம்மா வர்றாங்க காலையில, மா ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கம்மா. பழைய சாப்பாடு கீழே கொட்டலான்னு வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, குப்பைக்கார அக்காட்ட கொட்டினா அந்த அக்கா திட்டும், இவங்கள்ட்ட கொடுத்தா நம்மளை வாழ்த்துவாங்க. வாங்கம்மா, உங்களுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பழைய சோறு எடுத்து ஒரு டப்பாவில் அவங்களுக்கு கொட்டுறீங்க. கொட்டும், நீ நல்லா இருக்கணும் தாயி, உன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணுமா. அவங்க அம்மாவுக்கு அந்த ஹைதராபாத் பிரியாணி வாங்கி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். அந்த அம்மா அதே ஆசீர்வாதி இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை செஞ்சது போல் மனசில் தோணும். வீட்டுக்குள்ள நடந்து வருவது எப்படி நடந்து வருவாங்க? அப்படியே பெரிய ராணி மாதிரி நடந்து வருவாங்க. அப்படியே என்னது போட்டது பழைய சோறு. ஒரு சின்ன செயல் உங்களை தெய்வ நிலைக்கு கொண்டு போகுது. சரி, அதையே இப்படி எடுத்துப்போம். திட்டிட்டீங்க யாரோ ஒருத்தரை, காரணம் இல்லாமல் திட்டினீங்கன்னு வச்சுங்களேன். காரணம் இல்லாமல் திட்டின உடனே உங்கள் நிலையை குறித்து உங்களுக்கே என்ன ஆகுது? அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுடா, அந்த மாதிரி திங்க் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. உங்களை குறித்த ஒரு அவல நிலைக்குள்ளே தள்ளப்படுறீங்க. பார்த்தீங்களா? இதே தான் கான்செப்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா அவல நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு சம்பந்தமான தேவனுடைய வார்த்தையை யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தெய்வ நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போங்க, நான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் நான் பெருமையாய் நினைக்கக்கூடிய விதத்தில், என்னை நானே ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய விதத்தில் நான் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது என்னுடைய ஆவி ஆரோக்கியமாக இருக்குது. என் ஆவி ஆரோக்கியமாக இருக்கும்போது என் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு காரியத்தை யோசிச்சு போங்க. மரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த மரத்தினுடைய வேர் தண்ணி எடுத்து ஆரோக்கியமாக இருக்குனாக்க என்னுடைய ஆவி ஆரோக்கியமாக இருந்தால் என் சரீரமும் என்னுடைய உள்ளமும் ஆரோக்கியமாக தான் இருக்கும். என் ஆவி ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க நான் கடவுளுடைய வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நான் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது என் ஆவி ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட். நன்றி.